ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஷோல்டர் வந்து அந்த பிசுறு இல்லாமல் ஜாயின் பண்ணுறது பற்றி சொல்கிறவங்களுக்கு, இந்த பொட்டிக் ஸ்டைலில் ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிசுறே எதுவுமே இருக்காது. அது எப்படி ஃபினிஷ் பண்ணுறாங்கன்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். சிம்பிள் தான். அது ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். பிகினராக இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக இப்போத்துலேருந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். இப்போ நார்மலாக நம்ம வந்து லைனிங் வந்து திருப்பி அட்டாச் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி அடித்து திருப்புவோம்ல, அதே மாதிரி தான். அந்த மாதிரி அடித்து திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து ஷோல்டரில் எப்படி ஜாயின் பண்ணுறது சொல்கிறேன். அதே மாதிரி ஈஸி தான், இந்த ஈஸி மெத்தடு தான் இது. எல்லாமே இந்த லைனிங் ப்ளவுஸ் எல்லாமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இதை முடிச்சுட்டு நம்ம அதே மாதிரி சைடில் ஓவர்லாக் போட்டாலும் அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். நான் இது உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஓவர்லாக் போடுறதுக்கும் ஓவர்லாக் போடாமல் அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம அப்படியே கொடுக்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுவும் நான் எப்படின்னு உங்களுக்கு நான் அந்த சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி அடித்து திருப்பிட்டு இங்கே மேலே வந்து ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம், எட்ஜு தையல் ஒன்று போட்டுக்கலாம். இது ஒட்டினா போல ஒரு தையல் போட்டு வந்துடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம இங்கே ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த சைடு ஷோல்டருக்கு நான் ஆல்ரெடி ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டேன். இந்த சைடு ஜாயின் பண்ணும்போது இங்கே இந்த நல்ல பக்கமும் அதே மாதிரி இங்கே இருக்கிற மெயின் கிளாத்தும் ஒன்றா வர மாதிரியும், இந்த லைனிங்கும் ஒன்றா வர மாதிரியும் இது நீங்கள் கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும். 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கன்ஃபார்மாக உங்களுக்கு நல்லா வந்துடும். இதுவும் இப்படி வச்சு இந்த இது வந்து இப்படி க்ளோஸ் பண்ண மாதிரி வச்சு நம்ம இங்கே தையலுக்கு எவ்வளோ அளவு விட்டுருக்கோமோ அதே அளவு இங்கே ஒரு ஸ்டிச் போட்டால் போதும். இந்த பிசுலாம் எல்லாமே உள்ளே போயிடும். 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த இதுலேயும் இது மேலே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த பிசுரே தெரியாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடும் பாருங்கள். எல்லா ப்ளவுஸ்லையுமே இந்த மாதிரி நீங்கள் லைனிங் ப்ளவுஸில் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா நல்ல ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். இது மேலே தையல் போடணும்லாம் அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு படிமான தையல் மாதிரி போட்டு விட்டாலே போதும் நெக்குக்கு. இந்த மாதிரி தான் 2 சைடும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வேறு எதுனா வீடியோஸ் வேணும்னா இதில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.